அடுத்தது நம்ம ஆங்கில புத்தாண்டின் அ பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? அந்த வகையை நடத்தி கொடுப்பார் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2, 3 பாதங்களில் உள்ளவர்கள். இவர்களுக்கு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 4ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:23க்கு, சூரிய அஸ்தமனம் 7:12க்கு. இன்றைய திதி தேய்பிறை பிரதமை. தேய்பிறை பிரதமை திதி முடியும் நேரம் இன்று மதியம் 3 மணிக்கு. அதன் பிறகு துவிதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 5:41க்கு. அதன் பிறகு பூசம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:21 11:19 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 3:15 4:15 வரை. ராகு கால நேரம் மாலை 5:43 7:12 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:17 2:46 வரை. கூலிகன் மாலை 4:15 5:43 வரை. சந்திராஸ்தம ராசி விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் மதியம் 12:13க்கு முடிவடைந்து, அதே வேளையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பக்தி, ரிஷப ராசிக்கு பரிசு, மிதுன ராசிக்கு பயம், கடக ராசிக்கு எதிர்ப்பு, சிம்ம ராசிக்கு பரிவு, கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு பிரீத்தி, விருச்சக ராசிக்கு ஓய்வு, தனுசு ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு தடங்கள், கும்பராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு புகழ். தொடர்ந்து நம்ம கிரகங்கள் இடம்பெற்றிருக்கும் ராசி வீடுகளில் என்ன பலன் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? அந்த வகையில் இன்று 10ஆம் வீடு. 10ஆம் வீடு என்பது ஜீவனஸ்தானம் மற்றும் தொழிற்ஸ்தானம் என்று சொல்லுவோம். யோகபோக வாழ்க்கையை பற்றியும் அரசாங்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, அங்கீகாரம் இவைகள் எல்லாம் பற்றி இங்கே தெரிந்து கொள்ளலாம். சொத்துக்களுடன் நமக்கு ஆடை ஆபரணங்கள், நகை இவைகளை பற்றியும், வண்டி வாகனம் இவைகள் எல்லாம் நமக்கு எப்படி அமையும் என்ற விஷயத்தை பற்றியும் இங்கே தெரிந்து கொள்ளலாம். மற்றும் இந்த கிரகங்களின் இங்கே இந்த கிரகங்கள் இங்கே என்ன பலன்கள் நமக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். 10ஆம் வீட்டில் சூரியன் பலவானாக இருப்பாங்க. நல்ல தொழில் தனம் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். சந்திரன் நல்ல எண்ணம், நல்ல எண்ணம் உள்ளவர்களாகவும் ஆச்சாரமானவர்களாகவும் இருப்பார்கள். செவ்வாய் மகத்தான காரியத்தை செய்யக்கூடியவர்கள். பிரபு, லட்சுமி கடாட்சியம், கல்வி ஞானம், ஞான சித்தி இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கும். புதன் சத்தியவான், ஞானி, பலவான், புத்திரவான்னா பிள்ளைகள் இவர்களுக்கு இருக்கும் நிறைய. குரு தனவான், பேரும் புகழும் தரும், சுகவான், உயர்ந்த உத்தியோகமும் இவர்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் அந்த 10ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல கீர்த்தி, சுபகரமான செய்கைகள், உத்தியோகம், பகுபுத்திர யோகம். அதாவது நம்ம அர்ச்சனை பண்ணுவோமல்ல ஆலயத்திலே, அப்போ அர்ச்சகர் சொல்வார்கள் பகுபுத்திர லாபம்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் இந்த பகுபுத்திர யோகம். சனி பகவான் அங்கே இருந்தால் மந்திரிக்கு சமமான பதவி, பிரசித்தி பெறுதல், தனம், ஜெயம், தண்டனையிடுதல் இது போன்ற தொழில் அமையும். ராகு அட்பபுத்திரர், புண்ணிய தீர்த்த ஸ்நானம், பெரியோர்களிடம் பணிவு. ராகு 10ல் இருந்தால் புண்ணிய தீர்த்த ஸ்நானம்னா அந்த புண்ணிய நதிகளே போய் நீராடுறது இவர்களுக்கு இருக்கும். கேது விவேகி, ராஜாங்க சேவை, தான தர்மம், யஷ்வி. அதாவது இந்த கேதுவும் இந்த இடத்துல நல்லது தான் கொடுக்குது. ராகு கேது ஏன்னா இந்த இடம் பொதுவாக 10ஆம் இடம் நல்ல அருமையான ஒரு இடம் தான் நமக்கு. சரிங்களா? அடுத்தது நம்ம ஆங்கில புத்தாண்டின் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்று நம்ம ரிஷப ராசியிலே இடம்பெற்றிருக்கும் கார்த்திகை நட்சத்திரம். நேற்று நம்ம மேஷத்திலே கார்த்திகை 1ஆம் பாதம் பார்த்தோம். இன்று ரிஷபத்தில் இடம்பெற்றிருக்கும் கார்த்திகை 2, 3, 4 அவர்களுக்கு காலம் நல்ல காலமாகத்தான் இருக்கிறது இந்த வருடம், ஆங்கில வருடம். இவர்களுடைய ரிஷப ராசியோ கார்த்திகை நட்சத்திரோடைய அதிபதி சூரிய பகவான். இவர்களுக்கு பணவரவு, செல்வாக்கு உயர்வு, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுப்பார்கள். அது கூட அவர்களுக்கு வெற்றிகரமாக அமையும்.
பண வரவும் அதிகரிக்கும் இந்த ஆங்கில வருடத்தின் ராசி பலன்படி. அடுத்தபடியாக சூரியன் வந்து ஏன்டா அங்கே சூரியனை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு அவர் பயணம் செய்வார். ஸோ நம்மளுடைய பலாபலன்கள் மாறும். ஒரு மாதத்திற்கு அவர் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருன்னு சூரியனை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது மற்ற கிரகங்களுடைய எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும். சூரியனை வந்து நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம கண்ட தெய்வமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா சூரியனை. அதனால் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சூரியனை வைத்து கண்டுகொள்ளலாம். அந்த வகையிலே நாம் இங்கே சூரியன் எந்த காலத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் உள்ளவர்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பார், வெற்றிகளை கொடுப்பார் என்று பார்ப்போம். அதாவது பாதம் 2, 3, 4 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரையும், ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரையிலும், அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி வரையும் இந்த காலங்களிலே நினைத்ததை நடத்தி கொடுப்பார் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2, 3 பாதங்களில் உள்ளவர்கள். இவர்களுக்கு இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக இவர்கள் நினைத்த காரியங்களை நல்லபடியாக வெற்றிகரமாக சூரிய பகவான் இவர்களுக்கு அமைத்து கொடுப்பார். மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமும் இவர்களுக்கு இருக்கும். உடலில் இருந்த நோய்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களிலே இருக்கிறது. இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனாகத்தான் இருக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. இவர்கள் வந்து இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள். சட்டைநாதர் என்ற குரு அவர் வந்து ஒரு சித்தர். இவரை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு சூரியனால் எல்லா பலன்களும் நல்ல விதமாக கிடைக்கும். இவர்களுக்கு நல்ல சிந்தனைகளும் நல்ல வெற்றிகரமாக தன்னம்பிக்கையோடு உழைக்கக்கூடிய சக்தியும் மனோபலமும் இவர்களுக்கு ஆத்மகாரகன் சூரியன் தருவார். நல்ல வழிபாடு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்ற ராசிகளை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் பார்ப்போம். நன்றி.